Hello students, welcome to Quick Maths. இன்னைக்கு இந்த வீடியோல properties of logarithm பார்த்துட்டு இருக்கோம். அதுல property 6 பார்க்கலாம். இந்த property 6க்கு இன்னொரு நேம் வந்து change of base rule னு சொல்லுவோம். ஓகே, இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி என்னங்கிறத இப்போ நான் இங்கே ரீட் பண்ணுறேன். log a base b equal to log a base x divided by log b base x. அதாவது change of base rule அப்படின்னா இதில் இப்போ இந்த ரூலில் பாருங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ள பேஸ் வந்து b, அதே பேஸ் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் வராது. ஓகே, அதுதான் சேஞ்ச் ஆஃப் பேஸ் ரூல். இங்கே உள்ள பேஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது, ரைட் ஹேண்ட் சைடில் அதே பேஸ் வராது. ஸோ நியூ பேஸ் இங்கே நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஒரே நியூமரேட்டருக்கும் சரி டினாமினேட்டரில் இருக்கிற லாகுக்கும் சரி ஒரே பேஸ் தான் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணணும். இதுதான் சேஞ்ச் ஆஃப் பேஸ் ரூல். ஓகே, இதில் ஒரு சின்ன ட்ரிக்கை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கு, லாக் ஏ டு த பேஸ் பின்னு இருக்கு இல்லையா. ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் இந்த லாகுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த ஏ அப்படியே வரும், லாக் ஏன்னு வரும். டிவைடட் பை இந்த பேஸில் இருக்கு இல்லையா, அதையும் நம்ம இப்படி எழுதிடுவோம், லாக் பி. லாக் ஏ டிவைடட் பை லாக் பி. நியூவாக ஒரு பேஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுவோம். ஒரே பேஸ் தான் நம்ம எழுதணும், நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கும். இதுக்கு பேர் தான் சேஞ்ச் ஆஃப் பேஸ் ரூல். இதனுடைய ப்ரூஃப் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ ப்ரூஃப் பண்ணுறதுக்கு நம்ம எப்போவும் நம்ம பழைய அதாவது ப்ராப்பர்ட்டி 5, 4 எப்படி ப்ரூவ் பண்ணோம், லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிடுவோம், அதை வந்து ரைட் ஹேண்ட் சைடுக்கு ஈக்குவேட் பண்ணுவோம், ஆர் ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிடுவோம், அதை வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு ஈக்குவேட் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இதில் ஃபர்ஸ்ட் வி ஹாவ் டு கன்சிடர் தி லெஃப்ட் ஹேண்ட் சைடு. லெஃப்ட் ஹேண்ட் சைடை ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ணிக்கிடுவோம். லெட் m ஈக்குவல் டு லாக் ஏ பேஸ் பி. அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ப்ராப்பர்ட்டியில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத எம்னு நம்ம கன்சிடர் அசியூம் பண்ணிக்கிறோம். தென் இது வந்து ஒரு லாக் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ நம்ம அதை எக்ஸ்பொனன்ஷியேஷனுக்கு சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ லாக் ஃபார்மேட்லேருந்து எக்ஸ்பொனன்ஷியேஷனுக்கு சேஞ்ச் பண்ணால் உங்களுக்கு தெரியும், இந்த பேஸ் தான் இங்கேயும் வரும். இந்த ஈக்குவல் டுவில் இருக்கிறது பவர் ஆயிரும், ஈக்குவல் டு தென் லாகுக்கு பக்கத்தில் இருக்கிற வேல்யூ வந்து எக்ஸ்போனன்ட் ஃபார்மேட்டில் ஈக்குவல் டுன்னு வரும். ஓகே, ஸோ b பவர் m ஈக்குவல் டு ஏன்னு வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ஸ்டெப்பு, லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறத mன்னு அசியூம் பண்ணுறோம். தென் அதை வந்து எக்ஸ்பொனன்ஷியேஷனுக்கு சேஞ்ச் பண்ணுறோம். இதை வந்து ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கிறோம். இது அடுத்தது என்ன செய்கிறோம் அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடு பார்க்குறோம். ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் நியூமரேட்டரில் என்ன இருக்கோ அதை மட்டும் எடுத்துக்கிறோம். ரைட் ஹேண்ட் சைடு ப்ராப்பர்ட்டியுடைய ரைட் ஹேண்ட் சைடுடைய நியூமரேட்டரில் என்ன இருக்கோ அதை மட்டும் எழுதுருங்க. ஸோ லாக் ஏ பேஸ் எக்ஸ் ஈக்குவல் டு லாக் இந்த ஏ வேல்யூ இருக்கு இல்லையா, நம்ம இங்கே ஆல்ரெடி ஈக்குவேஷன் 1ல் ஏ வேல்யூ என்னங்கிறது நமக்கு தெரியும். அதாவது இதை லெஃப்ட் ஹேண்ட் சைடை வந்து எக்ஸ்பொனன்ஷியேஷனுக்கு மாற்றினா ஏ வேல்யூ கிடைக்குது. அதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுருக்கோம். ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற நியூமரேட்டரை மட்டும் கன்சிடர் பண்ணுங்க. அதில் இருக்கிற இந்த ஏக்கு பதிலாக ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 நான் வந்து பி பவர் எம்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ஏயுடைய வேல்யூ பி பவர் எம்னு இங்கே கிடைச்சிருக்கு. ஸோ ஏக்கு பதிலாக நான் பி பவர் எம்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை பார்த்ததும் உங்களுக்கு ஒரு ரூல் ஞாபகம் வரும். அது என்னது, ப்ராப்பர்ட்டி 5 பவர் ரூல் ஞாபகம் வரும். லாக் இருக்கு, ஒரு பேஸ் இருக்கு, எக்ஸ் பவர் என்னில் ஒரு ஃபார்மேட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ இப்படி இருந்தால் நம்ம வந்து பவர் ரூல் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ பை பவர் ரூல் நான் இங்கே பவர் ரூலை யூஸ் பண்ணிட்டேன்னா என்ன வரும், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் லாக் ஏ பேஸ் எக்ஸ் அப்படியே தான் இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடுக்கு நான் பவர் ரூல் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த பவரில் இருக்கிற எம் வந்து முன்னாடி போயிடும். ஸோ எம் லாக் பி பேஸ் எக்ஸ்ன்னு வந்துடும். இதை நல்லா நீங்கள் லிசன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன செய்கிறோம், ரைட் ஹேண்ட் சைடில் ப்ராப்பர்ட்டியுடைய ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற நியூமரேட்டரை மட்டும் எடுத்துக்கிறோம். அதில் இருக்கிற ஏக்கு பதிலாக ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 பி பவர் எம் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு தென் பவர் ரூல் யூஸ் பண்ணி இந்த ஈக்குவேஷன் வரைக்கும் நமக்கு கிடைச்சிருது. இப்போ இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், m வேல்யூ என்னங்கிறத கண்டுபிடிக்கலாம் இல்லையா.
log a base x equal to m into log b base x நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த ஈக்குவேஷன்ல இருந்து நான் வந்து m வேல்யூ என்னங்கிறத கண்டுபிடிக்கிறேன். ஸோ m into log b base x தான் இருக்கு. ஸோ m உடைய வேல்யூ என்ன? log a base x divided by log b base x. ஸோ m உடைய வேல்யூ இந்த ஈக்குவேஷன்ல இருந்து நான் எழுதுறேன். ஓகே, ஸோ இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ணும் போதுலேயே லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்த உடனே அதை எம்னு வேல்யூ அசியூம் பண்ணியிருந்தோம் இல்லையா? ஸோ இங்கே நம்ம இந்த எம்முக்கு பதிலாக என்ன வேல்யூ அசியூம் பண்ணியிருந்தோமோ அந்த அசம்ஷன் வேல்யூவை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ஓகே, m ஈக்குவல் டு லாக் ஏ பேஸ் பி அப்படின்னு நம்ம இங்கே அசியூம் பண்ணியிருந்தோம். அந்த வேல்யூவை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன வரும்? லாக் ஏ பேஸ் பின்னு வந்துடும். ரைட் ஹேண்ட் சைடு வந்து லாக் ஏ பேஸ் எக்ஸ் டிவைடட் பை லாக் பி பேஸ் எக்ஸ். ஸோ நமக்கு ப்ராப்பர்ட்டி அப்படியே கிடைச்சிருது. தட் மீன்ஸ் ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு லெஃப்ட் ஹேண்ட் சைடுன்னு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிட்டோம். அதில் ஃபர்ஸ்ட் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து அதில் சில சேஞ்சஸ் மட்டும் பண்ணிட்டு தென் ரைட் ஹேண்ட் சைடு எடுத்து அந்த வேல்யூவை அதனுடைய ஃபைனல் ஆன்சரை வந்து ஈக்குவல் டு லெஃப்ட் ஹேண்ட் சைடுன்னு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகே, இதில் இருந்து ப்ராப்பர்ட்டி 6 சேஞ்ச் ஆஃப் பேஸ் ரூலை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகே, தென் இதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். ஓகே, இப்போ convert log 81 base 3 to logarithm base 5. ஓகே, இதை வந்து கொடுத்துருக்கிற ப்ராப்ளம் வந்து log 81 base 3ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ இதை வந்து கன்வெர்ட் பண்ணணுமா பேஸ் 5க்கு கன்வெர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க இல்லையா? ஸோ நம்ம இங்கே பேஸ் கன்வர்ஷன் அப்படின்னாலே நமக்கு இந்த ப்ராப்பர்ட்டி ஞாபகம் வந்துடணும். ப்ராப்பர்ட்டி 6 சேஞ்ச் ஆஃப் பேஸ் ரூல். ஸோ நான் இங்கே சேஞ்ச் ஆஃப் பேஸ் ரூல் என்னங்கிறத முதல்ல நான் எழுதியிருக்கிறேன். இதுதான் சேஞ்ச் ஆஃப் பேஸ் ரூல். இப்போ தான் நம்ம ப்ரூஃப் இதுக்கு பார்த்துருக்கோம். தென் இந்த இந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணிட்டு இப்போ இதையும் கொடுத்துருக்கிற சம்மையும் கம்பேர் பண்ணிங்கன்னா லாக் பி பேஸ் ஏ கொடுத்துருக்கிற ப்ராப்ளம் வந்து லாக் 81 பேஸ் 3. ஸோ பி வேல்யூ இங்கே 81, ஏ வேல்யூ 3. ஸோ ரைட் ஹேண்ட் சைடு என்னென்ன வரும்? லாக் 81 பேஸ் 3 ஈக்குவல் டு இதான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிட்டு என்ன செய்யணும்? லாக் 81 டிவைடட் பை லாக் 3ன்னு எழுதிக்கிறணும். நியூ பேஸ் என்னவா கன்வெர்ட் பண்ணணும்னு கொடுத்துட்டாங்க. கன்வெர்ட் திஸ் ஒன் டு லாக் பேஸ் 5ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நியூ பேஸ் வந்து இங்கே 5, சி வேல்யூ வந்து 5. நம்ம ப்ராப்பர்ட்டியில் சி இருக்கு இல்லையா? இந்த பேஸ் நியூ பேஸ் உடைய வேல்யூ வந்து 5ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நான் இங்கே எழுதிடுறேன். ஸோ லாக் 81 பேஸ் 5 டிவைடட் பை லாக் 3 பேஸ் 5. லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொடுத்துருக்கிற ப்ராப்ளம் லாக் 81 பேஸ் 3. ஸோ நான் ப்ராப்பர்ட்டி 6 யூஸ் பண்ணிவிட்டு இந்த ப்ராப்ளத்தை நான் சால்வ் பண்ணியிருக்கேன். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.